முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பிறகு அதிமுகவோட தொண்டர்கள்ல பெரும்பாலானோர் சசிகலாவுக்கு எதிரான மனநிலைக்கு சென்றதோட மட்டுமில்லாம அதிமுகவோட கட்சி தலைமைக்கும் தமிழகத்தோட ஆட்சி தலைமைக்கும் தீபா வரணும் அப்படி குரல் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அடிமட்ட தொண்டர்களோட விருப்பத்திற்கு மாறா அந்த கட்சியோட நிர்வாகிகள் கட்சி விதிமுறையை மீறி சசிகலாவை பொதுச் செயலாளரா தேர்ந்தெடுக்கப்பட்டதுல இருந்து கட்சி தொண்டர்கள் மட்டுமில்லாம சாதாரண பாமர மக்கள் கிட்ட இருந்து கடும் எதிர்ப்பு குரல்கள் கிளம்பியிருக்கு. கட்சி தலைமையை கைப்பற்றிய சசிகலா தொடர்ந்து தமிழகத்தோட முதல்வராகணும் அப்படின்னு சில நிர்வாகிகளையும் அமைச்சர்களையும் பேச வைத்தது மட்டும் இல்லாம பன்னீர்செல்வத்தையும் ராஜினாமா செய்ய வச்சாங்க. சசிகலா தன்னை நிர்பந்தப்படுத்தியே முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வச்சதாக மெரினால உள்ள ஜெயலலிதா அவர்களோட சமாதி முன் நின்று பேட்டி கொடுத்தாரு பன்னீர்செல்வம். இதனால அவர் மேல பெரிதும் கடுப்பான சசிகலா தரப்பினர் பன்னீர்செல்வத்தை கட்சி பதவியிலிருந்தே தூக்கி அடிச்சாங்க. இந்த நிலையில நேத்து அதிமுக கட்சி தலைமை அலுவலகத்துல தன்னோட ஆதரவு எம்எல்ஏக்களை கூட்டி ஆலோசனை நடத்தினாங்க சசிகலா. அப்போ கட்சி தலைமை அலுவலகத்தின் முன்பு கூடியிருந்த சசிகலா ஆதரவாளர்கள் முதல்வர் பன்னீர்செல்வத்தோட உருவ பொம்மையை செருப்பால் அடித்து தங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சதோட பன்னீர்செல்வம் அம்மாவுக்கு துரோகம் இழைத்ததாகவும் திமுகவோட சேர்ந்து கட்சிக்கு எதிராக சதி செய்வதாகவும் கூறி தங்களோட வெறுப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த நிலையில அதிமுகவோட பொருளாளரா தான் இப்போதும் நீடிப்பதாகவும் கட்சியோட வங்கி கணக்கை தற்போதைக்கு முடக்கி வைக்கும்படியும் முதல்வர் பன்னீர்செல்வம் வங்கியின் மேலாளருக்கு கடிதம் எழுதியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சாதாரண டீ கடையில் டீ அடித்து கொண்டிருந்த இந்த ஓ பன்னீர்செல்வத்தை மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்களிடம் அடையாளம் காட்டியவர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள். அப்படிப்பட்ட சின்னம்மாவிற்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கத்திற்கும் புரட்சி தலைவி அம்மாவிற்கும் இரட்டைகளை சின்னத்திற்கும் 1.5 கோடி தொண்டர்கள் இதயத்தை களங்கப்படுத்திய காயப்படுத்திய ஒரு துரோகிதான் ஓ பன்னீர்செல்வம். துரோகத்தின் உருவமே ஓ பன்னீர்செல்வம். அந்த பன்னீர்செல்வம் குடும்பமே புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆன்மாவும் புரட்சி தலைவி அம்மாவின் ஆன்மாவும் சும்மா விடாது, அவர்களுக்கு சாவு நிச்சயம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் மறைவுக்கு பின்னால் எப்படி புரட்சி தலைவி அம்மா இந்த இயக்கத்தை காத்தார்களோ அதே போன்று புரட்சி தலைவி அம்மாவின் மறைவிற்கு பின்னால் அம்மாவின் ஒரே அரசியல் வாரிசு வீரமங்கை சின்னம்மா இந்த இயக்கத்தை காப்பார். அம்மா வழியில் தமிழகத்தை சிறந்த ஆட்சி நடத்துவார். 1.5 கோடி தொண்டர்களின் உயிர் மூச்சாக எங்களுக்கு தாயாக தந்தையாக விளங்கக்கூடிய ஒரே அரசியல் வாரிசு இந்த இயக்கத்தை காக்க வந்த காவல் தெய்வம் சின்னம்மா சின்னம்மா சின்னம்மா. ஒரு ஃப்ரேம் கூட காட்டாமல் இப்படி மறைச்சி மூடி மறைச்சவங்க எப்படி நியாயமாக நடந்துக்குவாங்க? ஓபிஎஸ் மிரட்டி வாங்கியிருக்கேன்னு அன்னையா சொல்கிறாருன்னா அவர் எப்படி பொய் சொல்லுவார்? அவருக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? மனசை அழுத்தி 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 பைத்தியம் முடிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு ஒவ்வொரு மக்களும் இன்னமும் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஐயா அவர்கள் இதை ஓப்பனாக சொன்ன பிறகு தான் மக்கள் வயிற்றில் பாலை வார்த்திருக்கிறார்.